ப்ரொடக்ஷன்ல தயாரிப்புல வெளிவந்திருக்கிற ஒரு சிறப்பான படம் தான் பித்தளை மாத்தி. டைரக்டர் சார் பேர் வந்து மாணிக் வித்யா அவர்கள், ப்ரொடியூசர் சரவணன் சார். மற்றதெல்லாம் நம்ம நிறைய பேசுவோம், இவர் பேசுறதும் திரும்ப பேசலாம். அனைவருக்குமே சொன்ன மாதிரி ஒரு பெரிய வணக்கம். இது வந்து பித்தளை மாத்தி திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன். இந்த ப்ரமோஷன் நாங்கள் ஏன் உட்காந்துருக்கோம் யோசிச்சு பாருங்களேன். இது வந்து சரவணன் சாருடைய தயாரிப்பில் மாணிக் வித்யா அவர்களுடைய இயக்கத்தில் ரவிராமையா அவர்களுடைய மகன் உமாபதி அவர்கள் நடித்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் நிறைய முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அவ்வளோ பேர் நடித்த படத்துக்கு நம்ம போய் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலாம் அப்படின்லாம் வர்றாங்க. நாங்களும் நடிச்சிருக்கோம், அதை சொல்ல வந்து நாங்களும் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து உண்மையிலேயே அவருக்கு எல்லா சோனருமே, அதான் சொல்லுவாங்கள்ல, எல்லா ஸ்டோரி ஒன்று, ஒரு ஃபைட் சீன் ஒன்று, சீக்வன்ஸ், இப்படி எல்லாமே கலந்து இருக்கிற ஒரு படம் தான் இந்த பித்தளை மாத்தி. இந்த படத்தில் நாங்கள் நடித்தோன்றது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். என்னென்னா மெயினான வில்லன் இருப்பார், அவர் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். ஒரு நல்ல கேரக்டர் எங்கள் ரெண்டு பேருக்கு என்னென்னா, ஒரு வில்லனுக்கு ஒரு தலைவலி கொடுக்கக்கூடிய, அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு முட்டாள் அப்படின்னு இருக்கும். அந்த சீரியஸான விஷயத்தில் காமெடி பண்ணுறதுக்காக ஒரு 2 பேர் நாங்கள் இருப்போம். அந்த காமெடி சீக்வன்ஸ் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். சொல்லுவோம். இப்போ டைட்டிலே பார்த்தீங்கன்னா பித்தளை மாத்தி. எதுவுமே ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம நேர்மையா பார்க்க மாட்டோம். நேர்மையா மீன்ஸ் அது இருக்கிற மாதிரியே பார்க்க மாட்டோம், மாற்றி தான் பார்ப்போம். இது தலையில இருந்தாருன்னு, இது கொஞ்சம் சாஞ்சி இருந்தாருன்னு, இது கொஞ்சம் ஹைட்டா இருந்தாருன்னு, இப்படி மாற்றி பார்க்குற கண்ணோட்டம். இது நீ சொன்னது ப்ராக்டிக்கலா என்னன்னா, நான் என்ன கொஞ்சம் உயரமா இருந்தேன், கொஞ்சம் சிகப்பா இருந்தா, நான் கொஞ்சம் இப்படி இருந்தா, நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது இவ்வளவு யோசிச்சு பண்ணணும். அதுதான் மாற்றி யோசிப்போம். இருக்கிற மாதிரியே பார்க்குற படம் மனிதர்களுக்கு கிடையாது. அதான் உண்மை. அப்பதான் மனிதன் இருக்கிற மாதிரி பார்க்க மாட்டான். அதை மாத்தி, அது டைட்டிலே பார்த்தீங்கன்னா பித்தளை மாத்தி. எப்படி பார்த்தீங்களா, ஒரு இயல்பா நம்ம நடைமுறையில இருக்கிறத டைட்டிலா வச்சு அதெல்லாம் நம்மள காமெடி பண்ண வச்சிருக்காங்க. பெருசா அப்படி அங்க இங்க ஓடி ஆடி காமெடி பண்ணாலும் கட்டி வச்சு காமெடி பண்ணிருக்காங்க. 2 பேரையும் கையில போட்டு கட்டிடுவாங்க. 2 பேரும் ஒன்னாதான் இருக்கும் ஒரு இடத்துல. அது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் ஃபுல்லாவே ஒன்னாதான் நம்மள ஷூட் பண்ற வரைக்கும் நாங்க வந்து முதுவோட முது ஓட்டிக்கிட்டு கேட்ட கெஞ்சி குத்தாரி பார்த்தா, அவன் தனியாவும் கேட்டான், நானும் தனியாவும் கேட்டேன். யாராவது கோ ஆர்டிஸ்ட், லேடி ஆர்டிஸ்டா போட்டு இது மாதிரி கட்டி வச்சாரோட சரி ஜம்ப் பண்ணி இப்படி போகலாம். 2 பேரும் இல்லை, 2 பேரையும் ஒன்னாதான் கட்டி வச்சிருக்காங்க. அப்படி போய் நல்லா வந்துருக்கு இந்த படம். ஆமா, அதாவது ஏமாத்தி அப்படின்னு இல்லையா, ஏமாத்தி ஃப்ராடு பண்றது அப்படின்றது பித்தளை மாத்தி. நம்ம எல்லாமே வந்து வழக்கத்துல இருக்கிற ஒரு வார்த்தை. சீக்கிரமா ரீச் கிடைக்கும் அப்படின்னா பித்தளை மாத்தி, அவங்க சரியான பித்தளை மாத்தி பாடுவாங்க. அதாவது இந்த நம்ம புருடா விடுறவங்க, இந்த கோல்மால் பண்றவங்களுக்கு அது பித்தளை மாத்தி. அதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு டைலாக் சொல்லுவாரு காமெடியா, நாங்கெல்லாம் வெத்தலையே தேய்ச்சி பித்தளை எடுக்கணும், அது போல பித்தளை மாத்தி. இந்த திரைப்படம் வந்து நீங்க எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். எங்களுது மட்டும் இல்லை, திரைப்படத்துல இவ்வளவு பேர் பணிபுரிஞ்சிருக்காங்க, அத்தனை பேருடைய லைஃப் தான் நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவோம், திரைப்படத்துல இருக்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை, எவ்வளவு செலவு செய்து வேணாலும் படம் எடுக்கலாம், எவ்வளவு பெரிய இயக்குனர் வேணாலும் இயக்கலாம், எவ்வளவு பெரிய நடிகர் வேணாலும் நடிக்கலாம், எவ்வளவு பெரிய எடிட்டர் வேணா எடிட் பண்ணலாம், ஆர்ஆர் போடலாம், எல்லாமே எவ்வளவு பெரிய 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 இந்த எல்லா பெரிய இருந்தா கூட வெற்றி பெறுவதற்கு நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வெற்றின்றது எங்களை பொறுத்தவரை அது எங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஓட்டப்பந்தயத்தில் நான் ஓடி வெற்றி பெற்றால் அது என்னுடைய வெற்றி. ஆனா இதுல நீ என்னதான் கஷ்டப்பட்டு நடிச்சாலும், நீ என்னதான் எடிட் பண்ணாலும், நீ என்னதான் டைரக்ஷன் பண்ணாலும் வெற்றி என்பது எங்க கையில கிடையவே கிடையாது. இதுல இருக்கிற யாருமே வெற்றின்னு சொல்ல முடியாது. நீங்க பார்த்து வெற்றி பெற செய்யணும். அப்படி வெற்றி பெற செஞ்சா மட்டும்தான் அதை வெற்றியா எடுத்துக்க முடியும். அதனால இந்த படத்தை வெற்றி பெற செய்யறதுக்கு நீங்க எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா பண்ண இந்த கொரோனா பீரியட்ல நிறைய தேட்டர்ஸ்க்கு போறது கம்மியாச்சு, அப்புறம் வந்து ஃபேமிலியோட வெளியே போடுறது கம்மியாச்சு. ஆனா அந்த மாதிரி படத்துக்கு வரும்போது செலவு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்றேன். அதே நேரத்துல குடும்ப ஒற்றுமை அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்காக ஒரு பிரச்சனையா இருந்தால் கூட ஒரு தேட்டருக்கு போனா ரிலாக்ஸ் ஆயிடுவோம், பீச்சுக்கு போனால் ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு இடமாக இருந்தது தான் திரையரங்கம். அந்த திரையரங்கத்துக்கு மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யறதுக்கு நீங்கள் எல்லாருமே பெரிய துணையாக அனுப்பிங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த திரையுலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த திரைப்படத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும், நடிகர்களும், இயக்குநரும், தயாரிப்பாளரும் நம்பியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, எங்களுடைய வாழ்வாதாரம் என்பது தயாரிப்பாளரை பொறுத்து தான். ஸோ ஒரு தயாரிப்பாளர் இந்த படம் வெற்றி அடைந்தால் அடுத்த படம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு தயாரிப்பாளர் இந்த திரையுலகத்தில் ரொம்ப முக்கியமான நபர்கள். இப்போ தயாரிப்பாளரே இல்லைன்னா படமே எடுக்க முடியாது. அப்போ தயாரிப்பாளர் தக்க வைத்தால் மட்டும்தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வாழும். அப்படி சினிமா இண்டஸ்ட்ரி வாழணும்னா
ப்ரொடியூசர் தக்க வைக்கணும். அந்த ப்ரொடியூசர் தக்க வைத்தால் நிறைய பேருக்கு வாழ்க்கை அமையும், எங்க வாழ்வாதாரம் உயரும் அல்லது வாழ முடியும்ன்றத நிதர்சன உண்மை. அதனால இந்த படம் வெற்றி பெறதுக்கு நீங்க எல்லாருமே தேட்டருக்கு வந்து படம் பாருங்கன்னு ரிக்வஸ்டா அன்பா கேட்டுக்கிறேன். எலெக்ஷன் நிக்கிற மாதிரி நம்ம நின்று இருக்கணும். ஆமா, வெற்றி பெற நம்மள பெரிய ஆளாகிறது நீங்க தான். கலைத்துறையில இருக்கிற அதாவது கலைஞர்கள் ஆர்டிஸ்ட் பெரிய ஆளாக்குறது நீங்க உங்க கையில தான் இருக்கு, ரசிகர்கள் கையில தான் இருக்கு. ஸோ இந்த படத்தை வெற்றி பெற செய்வது உங்க கையில தான் அப்படின்னு ஒரு சுருக்கமா அவர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாப்ல. நீ வந்து இது மாதிரி ரொம்ப அழகா இந்த எல்லாத்தையும் பத்தி சொன்னது. நம்ம ப்ரொடியூசரை பத்தி ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது சொல்லணும், என்ன சொல்லு? ஆக்சுவலா எங்களுக்கு வந்து இதுல ஒரு அவர் தயாரிப்பாளர் வந்து எங்களுக்கு நேரடியான ஒரு தொடர்பு கிடையாது. மாணிவித்யா சார் தான் எங்களை கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்க வச்சார். அப்போ எங்களை நேரில் பார்த்துட்டு அவர் சொன்னது, உங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் சொல்லுங்க கூட ஓகேன்னு சொன்னார். ஆனால் அந்த கேரக்டர் ரொம்ப பெரிய லென்த் கேரக்டராக இல்லை, ஒரு சின்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த படங்களில் இவரும் நானும் ஒரு சிறு வேடத்தில் எதனா ஒன்று நடிச்சுட்டோன்னா உடனே ஃபோன் பண்ணிடுவார், கத்துவார், நீங்கள் சின்ன கேரக்டர் பண்ணுறீங்க, நானே என் படத்தில் சின்ன கேரக்டர் கொடுத்தேன்ட்டு இது கேட்க கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, நீங்கள் பெருசாக ரோல் பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்லை சார், இன்னைக்கு இருக்கிற திரைப்பட உலகத்தில் நிறைய சிக்கல் இருக்குது. ஏன்னா காட்சிட் கிடைக்கணும், அதுக்கப்புறம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கான லொக்கேஷன் அமையணும், இவ்வளவு சிக்கல் இருக்குது சார். அதனால் நீங்களே படம் எடுத்துருக்கு, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னப்பறம் அவர் இல்லை இல்லை நீங்கள் அடுத்து பெரிய பெரிய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு எங்கள் மேலே அன்பா ஒரு சகோதரன் எப்படி சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ப்ரொடியூசராக இல்லை, ஒரு நட்பு ரீதியாக ஒரு ஆஃபீஸில் வந்தவங்க பேசுவார். நீங்கள் அடுத்து என்ன படம் பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன பெரிய படம் வரப்போகுது, அது மாதிரிலாம் கேட்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதர். அதனால அவர் வெற்றி பெற்றா அந்த வெற்றி எங்களையும் சார்ந்ததுன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான். அது ஒரு விஷயம் மட்டும் நான் பதிவு பண்ணிடுறேன். நீ பேசி நம்ம 2 பேரும் உட்காந்து பேசினோம், பேசிட்டு நீ எந்திரிச்சு போன போன் வந்து அப்ப சொன்னார் அவரு, நீங்க ஏன் ஹீரோவை பண்ணக்கூடாது கேட்டாருப்பா. அவர் கேட்டாரு, ப்ரொடியூசர் கேட்டாரு, இந்த மாதிரி நம்ம படத்துலயே நம்ம கம்பெனிலே அடுத்த ஒரு படத்துல நீங்க ஹீரோ பண்ணலாம். நான் ஒத்துக்கல, இல்ல சார் வேணாம், நம்ம ஹீரோவெல்லாம் வேணாம், நானும் போதும் தான் காமெடியாக பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு டிராவல் பண்ணலாம். ஓகே, இந்த பித்தளை மாற்றி வெற்றி பெற உங்ககிட்ட முன்னாடி வச்சிருக்கோம் இந்த பத்திரிகையை. ஸோ வெற்றி பெற வைங்க. ஓகே, நன்றி. நிறைய முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, நம்பி வரலாம், நாங்கள் மட்டும் இருக்கோம் அப்படின்லாம் இல்லை, மிகப்பெரிய நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால தியேட்டருக்கு வந்தீங்கன்னா மன திருப்தியோடு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அதுவும் முக்கியமாக தம்பி ராமையா சாருடைய சன் உமாபதி அவர்கள் வந்து வேற தோடு ஹேர் ஸ்டைல் தான் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும்.